அஸ்வத் மாரிமுத்து சொன்ன கதை ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி அவரை வச்சு பண்ணலாமான்னு ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா யார் என்ட்ரி கொடுக்குறா, சிபி சக்கரவர்த்தி என்ட்ரி கொடுக்குறாரு ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னலுக்கு. கமலஹாசனை சந்தித்து நான் ஏற்கனவே ரஜினிக்கு சொன்ன கதை ரொம்ப நல்ல கதை, நீங்கள் கேளுங்கன்னு சொல்கிறாரு. கமல் கேட்குறாரு. ரொம்ப ரொம்ப வித்தியாசமான கதையாக இருக்குது, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதையாக இருக்குது. ரஜினிக்கு தச்ச கதை மாதிரியே இருக்குது. அதாவது ரஜினிக்கு தச்ச சட்டை அப்படியே அளவு எடுத்து தச்ச சட்டை மாதிரியே இருக்குது. அப்படின்னும் போது கமலஹாசன் ரஜினியை கூப்பிட்டு இந்த கதை நீங்கள் ஏற்கனவே கேட்டிருக்கீங்களே ஏன் பண்ணலை அப்படின்னும் போது இங்கே ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துச்சு. அதாவது இந்த கதையை சிபி சக்கரவர்த்தி இப்போ சொல்லலை ரஜினிகிட்ட, 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே ரஜினிகிட்ட சொன்னார். டான் படம் முடிஞ்சோடனே ரஜினிகிட்ட சொன்னார். ரஜினியோட படம் பண்ணுறதா இருந்துச்சு, லைக்கா அதை தயாரிக்கிறதா இருந்துச்சு. ஒரு சில காரணங்கள்னால அந்த படம் தொடராமல் நின்று போச்சு. அந்த நேரத்தில் சில காரணங்கள் சொல்லப்பட்டது. அது என்ன அப்படின்னா, சிபி சக்கரவர்த்தியோட ஆட்டிடியூடு ரஜினிக்கு பிடிக்கல, ரஜினிக்கும் சிபி சக்கரவர்த்திக்கும் அந்த கெமிஸ்ட்ரி பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்குது, அதனால் இந்த படத்தை வேணான்னு ரஜினி சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் அன்னைக்கு ட்ராப் ஆகிருச்சு.